ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பொலிட்டிக்கல் எக்ஸ்போ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் திரு அரண்சை மகிழ்நன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கூட நிறைய விஷயத்தை பத்தி பேசலாம். வாங்க. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ நேற்று திருச்சியில பிரதமர் அவர்கள் பேசியிருக்காங்க. அந்த மேடையில திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது அவங்க குறிப்பிடுறாங்க, இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் தமிழகத்துக்கு 14 லட்சம் கோடி ரூபாய் நிதி மத்திய அரசு கொடுத்திருக்கு. ஆனா இங்க மாநில அரசை கேட்டா நம்ம 1 ரூபாய் கொடுத்தா நமக்கு 29 பைசா தான் திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த புள்ளி விவர முரண்கள் இருக்குல்ல, இதனால பாதிக்கப்படுறது மக்கள் தானே. இப்போ அது அந்த புள்ளி விவரம் பொய்யா இருந்தா அதே மேடையில தான் அமைச்சர் தங்கம் தென்னரசு இருந்தாங்க. அவங்க அதை மறுத்தும் பேசல. சோ இப்போ மத்திய அரசு சொல்ற மாதிரி திமுக அரசு பொது வழியில அது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற குரல் இல்லை. ஒன்றியத்துல முழுக்க அதிகாரத்தை குவித்து ஒன்றியத்துல நிதி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம டாக்ஸ் டெவல்யூஷன்ங்கிற பேர்ல ஒரு பகுதி கொடுக்குறாங்க, எங்களுக்கு போதலை, எங்களுடைய வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு உண்மையில தமிழ்நாடு ஒருவேளை கடன் பெற வேண்டும் என்றாலும் கூட நீங்க ஒன்றிய அரசை சார்ந்திருக்க வேண்டும், முதலீடை திரட்ட வேண்டும் என்றாலும் ஒன்றிய அரசு பட்டியலிடுகிற அல்லது யார்கிட்ட சொல்றாங்களோ அவங்ககிட்ட தான் முதலீடு வாங்கணும். இப்படியான நிறைய நெருக்கடிகள் அதில் இருக்குது. இப்போ மோடி மேடையில் பேசிட்டாரு, ஏன் உடனடியாக மறுக்கலை அப்படிங்கிற கேள்வி மோடி பேசினது மறுக்குன்னா 2014, அதுக்கு முன்னாடி 2002 குஜராத் கலவரம், அப்போ இருந்து அவர் பொய்களை மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. அது குறித்து தொடர்ச்சியாக மறுப்புகள் வந்தே தான் இருக்கின்றன. மோடி நேற்று திருச்சியில் பேசினாருங்களே, அந்த ஆள் பேச்சாளர் மட்டும்தான், அவருக்கு பொருளாதாரம் தெரியாது. அவர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் தொடர்பாக வரி வருவாயை பிரித்து கொடுப்பது அப்படிங்கிறது தொடர்பாக ஒன்றிய அரசு போதுமான நிதி தரமாட்டேங்குன்னு மன்மோகன் சிங் அரசு மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நாங்கள் என்ன உங்களுக்கு அடிமையான்னு பேசியிருக்காரு, நீங்கள் என்ன பெரிய பேரரசான்னு கேட்டிருக்காரு. ஸோ அந்த ஆளுக்கு அந்த ஆள் அப்படின்னு சொல்றதுன்னா அந்த மோடி பிரதமர் மாண்புமிகு இப்படிலாம் சொன்னாலும் அந்த ஆளுக்கு எந்த விதமான உண்மையை பேசணுங்கிற அக்கறையோ லஜ்ஜையோ அப்படி எதுவும் கிடையாது. அதனால் அவர் நேற்று பேசிட்டாரு, நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாரு. அவர் 15 லட்ச ரூபா கொடுத்தோன்னு தான் சொன்னார். கொடுக்குறோன்னு சொன்னது அமித்ஷா சொன்னார், நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம், ஆனால் இவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க, நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு இன்னொரு ஆள் சொன்னார். அதனால் அந்த கட்சிக்கு பொய்க்கும் அந்த கட்சிக்கும் 16 பொருத்தம் உண்டு. அதனால் மோடி பேசிட்டார். மோடி இதுக்கு முன்னால் பேசாத பொய்கள் இல்லை. அந்த மேடையில் ஒரு சாதி சங்க மாநாடு நடத்தினாங்க அவங்க. எடப்பாடி முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு இவர் நேரடியாக சொல்ல, ஆனால் எடப்பாடி முதலமைச்சராக போகிறார், என்டிஏவுடைய முதல்வர் வேட்பாளர்னு மேடையில் ஒரு சிலர் சொன்னாங்கல்ல, அதுவே போய் தானே. இந்த மேடையில் எடப்பாடி நான் முதலமைச்சராக போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். எடப்பாடியை அறிவிச்ச நபர் இருக்கார்ல, வருங்கால முதலமைச்சர் சொன்னார், அது ஒரு பொய். அதுக்கு பிறகு அந்த கூட்டணி பலமான கூட்டணி அப்படின்னு நேற்று அந்த திருச்சியில் நடந்த மாநாட்டில் சொன்னாங்க, அது ஒரு பொய். ஸோ அப்படி பல பொய்களில் ஒரு பகுதி ஒரு பகுதியாக மோடி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி கொடுக்குறோம், தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் கொடுத்துட்டாங்க தெரியல, மதுரைக்கு எய்ம்ஸ் கொடுத்துட்டேன்னு சொன்னால் அதுவும் பொய் தானே. அதையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய கட்டடம் தெரியுமா அப்படின்னா, எங்களை கட்டியே முடிக்கல, அதுக்கப்புறம் கட்டடத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு சொன்னால். ஸோ அந்த வகையில் மோடி பேசிட்டார், இதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. கண் முன்னால் இருக்கிற சாட்சி, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. அதை மீறி இப்போ வேற ஒன்றும் இல்லை, 2000 கோடி ரூபா நாங்கள் ஹிந்தியை ஒத்துக்கிட்டாதான் தருவோம்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? மோடி கவர்மெண்ட் சொல்லிச்சு, இந்தியை ஒத்துக்கிட்டாதான் நீ காசு தருவோம், காசே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுத்து தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த ஒரு டெபிசிட்டை 2000 கோடி ரூபா வர வேண்டியதை தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பெடுத்துக்குச்சு. ஸோ அந்த மாதிரி நேரடியாக நமக்கு வர வேண்டிய நிதி, நியாயமாக வர வேண்டிய நிதி வருவாயை கூட பறிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்மகிட்ட வரியை வாங்கி அவங்க என்ன செட்டில் பண்ணுறது? அண்ணா முன்னாடி வைத்த கோரிக்கையோ கலைஞர் பின்னாட்களில் வைத்ததோ கூட நம்மக்கிட்ட நம்ம நிதி வருவாயை பெருக்கி கொடுக்குறோம். அந்த நாட்டுக்கு நிறைய ஜிடிபி உள்நாட்டு உற்பத்திங்கிற முறையில் நம்ம போதுமான பெருக்கி கொடுக்குறோம். உனக்கு என்ன, நீ நாட்டை நிர்வகிக்கிற ஒன்றிய அரசுன்னு ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணும்? எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கு ஆர்மி வச்சுருக்க, ஓகே, இராணுவ செலவுக்கு இவ்வளோ வச்சுக்கோ. நோட்டை செடிக்கிற, இதுனா இவ்வளோ வச்சுக்கோ. வெளியுறவுத்துறை வெளிநாடுகளோட தொடர்பு வச்சு ஏற்படுத்திக்கிற, அங்கே தூதரங்கள் அமைச்சிக்கிற, அதுக்கு ஒரு காசு வச்சுக்கோ. இந்தியாவில் இப்போ நீங்கள் நிர்வகிக்கிறீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு அப்படிங்கிற அளவில் காசு கொடுக்கலாமே தவிர மொத்தத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீ எனக்கு பிரித்து கொடுப்ப, என்னுடைய காசை எடுத்துக்கிட்டு, ஆக்சுவலி கிட்டத்தட்ட டிமானிட்டைசேஷன் மாதிரி தானே. நம்ம காசை எடுத்துக்கிட்டு, சரி இன்னைக்கு பேங்க் என்ன சொல்லிச்சப்போ,
நீங்கள் ஒரு நாளைக்கு 10,000 எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு 50,000 எடுத்துக்கலாம், இதுதான் அவனுக்கு லிமிட்னு சொல்லிச்சு. ஏன் காசுடா நீ என்னடா எடுத்துக்கு இவ்வளோ எடுத்துக்க சொல்கிறதுங்கிற மாதிரி தான் மோடி கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை வந்து அவ்வப்போது மாயஜாலம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து தமிழின் மீது நான் அக்கறை கொண்டிருக்கிறேன், எப்பொழுதெல்லாம் வந்திருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் அக்கறை கொண்டிருப்பேன், என்னுடைய அக்கறையை வெளிப்படுத்திய வண்ணம் இருக்கிறேன். 2014 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தமிழுக்கு வந்து நான் தமிழ் மீதும் தமிழர்களுடைய பண்பாட்டின் மீதும் அக்கறை கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாரு. 2014 இன்னைக்கு 25 கால்குலேட் பண்ணால் குறைஞ்சது ஒரு 11 வருஷம் ஆயிடுச்சுல, 12 வருஷம் கிட்ட ஆகும், 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷத்தில் ஒரு பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்திங்கன்னா அந்த நல்ல தமிழ் கற்றுக்கணும்ல. 2014 வந்து மோடி ஒன்று சொன்னார், ஃபர்ஸ்ட் நாள் சொன்னார். என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு, தமிழ் கற்றுக்கலைன்னு வருத்தமாக இருக்குது. இந்த ஆளும் சொன்னார், அமித்ஷாவும் சொன்னார். சரி 2024 நீ அதே சொல்கிறேன்னா நீ ஒரு தற்குறி, உனக்கு படிக்க தெரில, 12 வருஷம் ஆகி தமிழ் கற்றுக்க தெரில, 12 வருஷத்துக்கு முன்னாடி நீ தமிழ் கற்றுக்கணும்னு சொன்னேன், ஆனால் ஏன் இப்போ கற்றுக்க தெரிலன்னா அவங்க 2014, 15 அல்லது அவ்வப்போது வருகிற தேர்தல் எல்லாத்தையும் மோடி என்ன சொல்லியிருக்கிறாரு, தமிழ் மீது எனக்கு ஆர்வம் உண்டு, தமிழ் கற்றுக்கலைன்னு வருத்தமாக இருக்குது. அது பொய் தானே, ஒத்துக்கொள்ளத்தக்க பொய் தான். அதே மாதிரியான ஒரு பொய் தான் இது. அதனால் மோடி பேச்சை நம்ம பொருட்படுத்தி ஐயோ இவர் சொல்லிட்டாரே, மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்களே, மக்கள் வந்து இவங்களால தான் கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை இருக்கா? பற்றாக்குறை ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. உண்மையிலே நியாயமானா இந்த யோகியர்கள் கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யறதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்கணும். இந்த வெங்காயம் போயிட்டு அங்கே இஸ்ரேலுக்கு போயிட்டு இஸ்ரேலில் போய் பாராட்டிட்டு இஸ்ரேலோட நடவடிக்கைகளை பாராட்டி இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் போரே தொடங்குது. ஈரான் அட்டாக் பண்ண போகுது, ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட போகிறது என்பது நான் அறிந்த வரையில் மோடிக்கு தெரியும், அல்லது எல்லாரும் கெஸ் பண்ணுறாலும் மோடிக்கு தெரியும். அப்போ உனக்கு தெரியும்ல, அப்போ ஈரான் திரும்ப ரிட்டாலியேட் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு சப்ளை செயின் முடங்க போகிறது. அப்போ இந்தியாவில் எல்லாரும் சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கேஸை பற்ற வைக்கணுமே, பாதி பேர் வேலைக்கு போகிறவன் ஹோட்டலில் சாப்பிடுவானே, அவன் எதை வச்சு சாப்பிடுவாங்க, இப்படிங்கிற எந்த அக்கறையும் இல்லாமல் நீ திங்கிறது விலை உயர்ந்த காளான் திங்கிற, தண்ணி குடிக்கிறதே ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு தண்ணி குடிக்கிற, அவங்களுக்கு நம்மளை பற்றி அக்கறை இல்லை. அந்த மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து உங்கள் மேலே அக்கறைன்னு சொன்னால், நீங்கள் பெட்ரோலுக்கு மக்கள் எல்லாரும் பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு வெளியில் காத்து கிடக்குறாங்க. எதை குறித்து மக்கள் இல்லாத நபர் தமிழர்கள் மீது அக்கறை இருக்குதுன்னு சொன்னது போய், அப்புறம் டேக்ஸ் டெவல்யூஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது எல்லாமே போய் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம்ல. தமிழ்நாடு யாரை கேட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் பாஜக மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது என்பது ஊரறிந்த உண்மை, ஊரறிந்த ரகசியம் கூட. அதனால அது பொருட்படுத்த தேவையில்லை. இப்போ மாற்றான் தாய் மனப்பான்மையோட தான் நடந்துக்கிறோம். இப்போ எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களுக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு ஓர வஞ்சரை தான் காமிக்குதுன்னு சொல்றோம். ஆனா பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகை தரும்போதெல்லாம் 1000 கோடி கணக்கான நிதி இருக்கு, அதாவது ஒரு அந்த தொகை அளவுக்கு இருக்கிற திட்டங்கள் எல்லாம் திறந்து வைக்கிறதுக்காக தான் வர்றாரு. அப்படி இருக்கும்போது எப்படி வளர்ச்சி திட்டங்களுக்கு அவங்க நமக்கு எதுவும் செய்யலைன்னு நம்ம சொல்ல முடியும்? அதான் கண்முன்னாடி தெரியுதா. இப்போ மெட்ரோக்கு, மதுரையில் மெட்ரோ கேட்டாங்கல்ல, ஏன் கொடுக்கல? மதுரைக்கு வந்து நான் வளர்ச்சி திட்டத்துக்கு 4400 கோடி ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. மதுரையில் மெட்ரோ கேட்டது கொடுக்க மாட்டேங்கிறாரு. கோயம்புத்தூரில் கேட்டால் அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. நீ வந்து இப்போ வந்து மோடியே இல்லை, அங்கே பிரதமராகவே இல்லை. ஒன்றிய அரசுன்னு ஒன்று இருக்குது, அரசு எந்திரம் இருக்குது, ஒரு மெஷின் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரும்பு அரைக்கிற மிஷின் இருக்குன்னு வச்சுப்போமே, கரும்பே கொடுக்கல, மிஷின் ஆன் பண்ணி விட்டீங்க, மிஷின் ஓடமா இல்லையா? கரும்பே இல்லை, என்ன மிஷின் ஓடிக்கிட்டுன்னு கேட்க முடியாது. மோடியே இல்லைனாலும் ஒன்றிய அரசு நடக்கும், அது ஒரு அரசு எந்திரம். அது வந்து இந்தியாவில் அங்கங்கே முதலீடு செய்கிறதோ நலத்திட்டங்கள் செய்கிறதோ, மோடியினுடைய மூளையில் அவர் வந்து கன வேலையில் அவர் காலை கடனை கழித்து கொண்டு இருந்த பொழுது யோசிச்சு அப்படிலாம் ஒன்றும் வரல அவருக்கு. அது அரசு அதிகாரிகள் அங்கங்கே முதலீடு பண்ணுறாங்க, அவங்க முதலீடு செஞ்சாகணும், அந்த வேலை செய்யணும். தனிப்பட்ட குறிப்பான அக்கறை, நம்ம மாநிலத்திற்குன்னு பிரத்யேகமான எங்களுக்கு சில வளர்ச்சி திட்டங்கள் தேவை அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு என்னடா என்ன வெங்காயம் பதில் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்காங்க. இப்போ வந்து திருச்சிக்கு 20,000 கோடி, மதுரைக்கு 4400 கோடி, இதுக்கு முன்னால் திருச்சிக்கு வந்தபோது 5500 கோடி, இதுக்கு முன்னால் செந்தில் ஒரு படத்தில் சொல்கிறார் தெரியுமா, அண்ணே இது என்னண்ணே இதுக்கு முன்னாடி, அதை மாதிரி நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ செலவு பண்ணேன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு முறையும் இங்கே இருக்க மாநிலத்தின் முதலமைச்சரோ தொழில்துறை அமைச்சரோ எல்லாருமே, அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்க இதர அமைச்சர்கள், சமூகர்கள் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சது, நிதியை ஒழுங்கு ஒதுக்க மாட்டேங்கிறான், ஓர வஞ்சனை காட்டுறான். உத்தரப்பிரதேசத்திற்கு, பீகாருக்கு, அந்த பீகாரில் வந்து போன தேர்தலுக்கு முன்னாடி ஆளுக்கு 10,000 கொடுத்தாங்க இல்லை பெண்களுக்கு, அதுக்கு ஒன்றிய அரசு அவனுடைய நிதி இதெல்லாம் கூட அதை பயன்படுத்தினாங்க. நமக்கு நிதி தேவைங்கிற பொழுது படிப்புக்கு தேவைன்னு கூட தராத ஒரு அரசு அது வந்து நாங்கள் வந்து நிதி ஒதுக்கிட்டோம், நீ என்ன நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக மோடி முதல்ல தமிழில் பேச தெரியல, என்னுடைய மொழியிலே உனக்கு கன்வே பண்ணதில்லை, 12 வருஷமாக என் மேலே அக்கறை இருக்குதா சொல்கிறேன். அப்புறம் வந்து பேசுனது எல்லாமே
நீ வந்து என் கண்ணு முன்னால காமி அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்ல. இப்போ அந்த சிவகார்த்திகேயன் படத்துல சிவகார்த்திகேயன் கேட்பார்ல 1 கோடி நீ பார்த்த, அதே மாதிரி தான் மக்களுக்கும் மோடியினுடைய வாய்ஜாலத்தின் மீது ஒரு நம்பிக்கை. அதனால அது பொருட்படுத்த தேவையில்ல. அதுக்கப்புறம் என்டிஏ மாநாடு, அதாவது என்டிஏ கூட்டணியில இருக்கிற கட்சிகளோட மாநாடு மேடையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது திமுக வந்து வெறும் வாக்குறுதிகளை தான் கொடுக்குது, வாக்குறுதிகளை நிறைவேற்றாத கட்சி தான் திமுக, தேர்தல் சமயத்துல மட்டும்தான் வாக்குறுதிகள்லாம் வரும்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கு அவர் சொல்ற பிரச்சனை ஊழல், அப்புறம் வந்துட்டு இந்த கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம்னு சொன்னது, பெட்ரோல் விலையை குறைப்போம்னு சொன்னது, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். இது எதையுமே அவங்க பண்ணல, வெறும் வாக்குறுதிகளை மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அவர் சொல்ற இந்த விமர்சனங்கள் உண்மையா தானே இருக்கு? உண்மையா இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லுங்க. என்ன உண்மையா இருக்குது? வந்து கேஸ் சிலிண்டருக்கு விலையை குறைப்பேன்னு சொன்னாங்க, குறைச்சிருக்கிறாங்க. மேபி அந்த நீங்க சொல்ற மாதிரி முழுமையா அந்த 5 ரூபா அப்படி இப்படிலாம் சொன்னதை மேபி குறைக்கலன்னு சொல்லலாம். ஆனா அதுல அந்த மேடையில, அந்த குறிப்பிட்ட மேடையில எதிர்க்கட்சி தலைவராக இந்த கேஸ் சிலிண்டர் நெருக்கடி வந்துருச்சு, கேஸ் சிலிண்டர் மக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு முதலமைச்சரை நோக்கி கேட்டிருந்தா, இந்த பக்கம் பின்னாடி ஒருத்தர், இந்த கட்டில் கீழே ஒருத்தர் இருக்கார், ஓவர்னு அந்த செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, கவுண்டமணி சொல்லுவார்ல, அதே மாதிரி பக்கத்தில் இருந்த பிரதமரை நோக்கி கேள்வி கேட்டிருக்கணும். நீ தமிழ்நாட்டின் நலன்களை நாங்கள் அடகு வைப்பதில்லை, நாங்கள் பயப்படுவதில்லை, நாங்கள் துணிச்சலான கூட்டணின்னு மேடையில் நின்ன மேனிக்கே எடப்பாடி சொன்னார். அது கேஸ் கிரைசிஸ் வந்திருக்குது, அது கிரைசிஸ்க்கு காரணமானவரை மேடையில் வச்சுக்கிட்டு சிலிண்டருக்கு விலை குறைக்கலையே ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சிலிண்டரே இல்லைடா, சிலிண்டர் இருந்தால் தானே விலை குறைக்கிறது. அந்த கிரைசிஸ்க்கு காரணமான மோடி குறித்து அந்த ஆள் கேள்வி கேட்கல. அவர் மாண்புமிகு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து கேள்வி கேட்கல. இன்னொன்று, மேடையில் பேசும்பொழுது எங்களுக்கு வந்து கூட்டணி பலமாக இருக்கிறது, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வார்த்தை போர் நடந்தது, காங்கிரஸ் வந்து 20 நாட்களுக்கு பிறகுதான் கூட்டணிக்கு வந்தது, அம்மா வந்தது, சண்டை போட்டாங்க, இப்போ சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததை பற்றி நம்ம பேசுகிறோம். சண்டை போட்டுக்கிட்டு அவர்கள் உரிமை தொடர்பாக பேசினாங்க காங்கிரஸ். இப்போ பிஜேபி தலைமையிலான அல்லது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பேச்சுவார்த்தையே நடந்த மாதிரி தெரியலையே. பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா இப்போ வந்து ஒரு 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 கூட்டணி இருக்குது, சண்டை நடக்குதுன்னா அது கூட்டணி எக்ஸிஸ்ட் ஆனாலும் தான் சண்டை நடக்கும். எனக்கு இது வேணும், இது தரல. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து எங்களுக்கு கூடுதலான சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம இந்த இவ்வளோ நாள் ஒன்றா இருந்ததுக்கும் கொஞ்சம் கூடுதலாக சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கேட்பாங்க, கேட்கத்தக்கதான் இல்லையா? ஆனால் இந்த தரப்பில் இப்போ எடப்பாடி கிட்ட பிஜேபி சீட்டு கேட்கும். எப்படி கேட்கும்? நீங்க கொடுக்குறே இல்லையா அப்படிதான் கேட்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள முரண் இருக்கு, நாங்க வந்து பலமான கூட்டணியா இருக்கோம், எந்த சண்டை சச்சரவும் எங்களுக்குள்ள இல்ல அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ. சண்டை சச்சரவு இருக்காத. முன்னால வந்து பண்ணையார்கள் இருப்பாங்க, ஒரு பண்ணையார் இருப்பாரு, பண்ணையில வேலை பார்க்குற பண்ணை அடிமை இருப்பாரு. பண்ணை அடிமைக்கும் பண்ணையாருக்கும் முரண்பாடு இருக்காது, பெரும்பாலும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. பண்ணை அடிமை வந்து எப்போ அந்த சாணியை பொறுக்கி போடுன்னா அந்த பண்ணை அடிமை எந்த விதமான சண்டையும் போடாமல் சாணியை பொறுக்கி போடுவார். பண்ணை அடிமையை வந்து காலையில் கோழி கூப்பிட நீ வீட்டுக்கு வந்துடு, விவசாய வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா அடிமை வேலைகளையும் நீ பார்த்து வச்சு உனக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொன்னாலும் பண்ணை அடிமை எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். அப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, தீபாவளி பொங்கல் மாதிரியான பண்டிகைகளுக்கு உனக்கு புது தண்ணி கொடுத்தா ஆண்டை வந்து எனக்கு இவ்வளோன்னு கொடுத்துட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த அடிமை ஏற்றுப்பான். இந்த சூழலில் பண்ணையாருக்கும் பண்ணை அடிமைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அது ஆண்டைக்கும் அடிமைக்கும் இருக்கிற ஒரு உறவு. இங்கே ஆண்டை யார் அப்படின்னு ஊருக்கே தெரியும், அது மோடி, அமித்ஷா வகைரா, இவங்க அடிமைகள். இந்த அடிமைகளுக்கும் ஆண்டைக்கும் சண்டை வராது, சண்டை போடுற துணிச்சல் வேணும். அது நடக்கலை, அதனால் அங்கே முரண்பாடுகள் வரல. அது ஒன்று. இன்னொன்று, வலிமையான கூட்டணி அப்படின்னா 2-3 பேர் இருக்கிறாங்க. யார்? ஏசி சண்முகம், அப்புறம் யார்? அன்புமணி ராமதாஸ் பாமக, அப்புறம் வந்து ஐஜேகே கட்சி தலைவர் புரட்சி பாரதம், அப்புறம் வந்து இந்த தமிழ்நாடு ஃபார்வர்டு பிளாக் கட்சிக்கு தலைவர் மாறன் அப்படிங்கிற ஆள், அப்புறம் வந்து உடையார் கட்சி முத்தரையர் கட்சியை சார்ந்த ஒரு ஆள், அப்புறம் யாதவ சபை. மேலே பார்த்தீங்கன்னா முழுக்க சாய் சங்க காட்டுகளே திரட்டி வச்சுருந்தேன் வரிசையாக. பாமக வன்னியர் ரெப்ரசன்டேஷன், அப்புறம் யாதவ ரெப்ரசன்டேஷன், முத்தரையர் ரெப்ரசன்டேஷன், கவுண்டர் ரெப்ரசன்டேஷன் இவர், வன்னியர் இவ்வளவு தான் அந்த கட்சியில் கூட்டணி. அப்புறம் வட இந்திய ரெப்ரசன்டேஷனாக மோடி வந்து உட்கார்ந்துருந்தார். மற்றபடி அந்த கூட்டணி பலமாக இருக்கிறது. அதிகபட்சம் இந்த கூட்டணியினர் சேர்ந்து ஒருவேளை அந்த செங்கல் கூட வைக்காமல் இருக்கிற எய்ம்ஸை கட்டி முடிச்சாங்கன்னா அது பெரிய விஷயம். எல்லாரையும் வேணால் அங்கே அனுப்பலாம், பெரிய கூட்டமாக இருக்கிறீங்க, அந்த எய்ம்ஸை கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் வேணால் செங்கல் வாங்கி தர்றோம், ஒரு உதயநிதியோ மற்ற யார்கிட்டையோ வந்து செங்கல் வாங்கி கொடுத்து அவங்கள வந்து அந்த எய்ம்ஸை கட்ட வைக்கலாம்.
அந்த வேலைக்காவது அவங்க பயன்படட்டும். அதை தாண்டி இந்த கூட்டணியோட எந்த பலனும் இல்லை, பலமும் இல்லை.